காமராஜ் நகர் தொகுதிக்குட்பட்ட சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி, ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானத்தில் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பரிகார யாகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கோவில் வளாகத்தில் உள்ள சனீஸ்வர பகவான் சன்னதியில் எள்ளு விளக்கேற்றி தீப வழிபாடு செய்தார். லட்சிய ஜனநாயக கட்சியின் மாநில செயலாளரும் உபயதாரருமான ரவி ராஜாராம் ஏற்பாட்டில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி பூஜையில் கோவில் நிர்வாக அதிகாரி பொன்லீலகண்டன், குருக்கள் சிவராமன், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி, சுரேஷ், பிரபாகரன், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் உள்ளிட்ட நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் நியமிக்கப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணைகளை கவர்னர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் வழங்கினர். புதுச்சேரி அரசு பள்ளி கல்வித்துறையின் கீழ் நியமிக்கப்பட்ட 174 தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கான பணி நியமன ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதல்வர் ரங்கசாமி ஆகியோர் இந்த பணி நியமன ஆணையை வழங்கினர். விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசுகையில், நல்ல பள்ளிகளை உருவாக்கி கொடுப்பதுதான் அரசின் கடமை. அதனை இந்த அரசு பொறுப்போடு செய்து கொண்டிருக்கிறது. திருக்குறள் போன்ற நூல்களை ஆரம்பத்திலிருந்து மாணவர்களுக்கு ஆசிரியர்கள் ஆர்வத்தை உண்டாக்க வேண்டும். அரசு பள்ளிகளுக்கு வரும் குழந்தைகளுக்கு பொறுப்போடும் ஆர்வத்தோடும் கல்வி கற்றுத்தர வேண்டும். அப்படி இருந்தால் அரசு பள்ளிகளுக்கும் அரசுக்கும் பெருமை உயரும் என்றார். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அரசு அதிகாரிகள் கலந்து கொண்டனர். வில்லியனூரில் ஜோதி எஸ்.எம். பாலி கிளினிக் மற்றும் மருந்தகம் திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டியும் குத்துவிளக்கேற்றியும் புதிய மருந்தகத்தை திறந்து வைத்தார். புதுச்சேரி வில்லியனூர் கோட்டைமேடு கண்ணகி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகே ஜோதி எஸ்.எம். பாலி கிளினிக் மற்றும் மருந்தகம் திறப்பு விழாவில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருந்தகம் கட்டிடத்தை திறந்து வைத்தார். மேலும் புதிய மருந்தகம் கட்டிட திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா எம்.எல்.ஏ., துணை சபாநாயகர் ராஜவேலு, உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன், அசோக் பாபு, லட்சுமிகாந்தன் மற்றும் ஜெயக்குமார் ரெட்டியார், பத்மகுமார் ரெட்டியார், முன்னாள் சேர்மன் பாலமுருகன், காமாட்சியம்மாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியை சேர்ந்த பூக்கடை ரமேஷ் மற்றும் சட்ட ஒழுங்கு மேற்கு காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், வியாபார சங்கத் தலைவர் பாபு ஆகியோர் திறப்பு விழாவில் கலந்து கொண்டு மருந்தகத்தை ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தனர். முன்னதாக திறப்பு விழாவில் கலந்து கொண்ட சிறப்பு அழைப்பாளர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், அப்பகுதியை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் அனைவரையும் மருந்தகத்தின் உரிமையாளர் சக்தி குமரன் சால்வை அணிவித்து வரவேற்றார். இதில் முக்கிய பிரமுகர் சிவா மற்றும் கரியமாணிக்கம் சிவசக்தி பிரதர்ஸ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் புதியதாக வில்லியனூர் பகுதியில் திறக்கப்பட்டுள்ள ஜோதி எஸ்.எம். பாலி கிளினிக் மற்றும் மருந்தகத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால், பாலி கிளினிக் மற்றும் மருந்தகம் ஒரே கட்டிடத்தில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு புதுச்சேரி அருகே மொரட்டாண்டையில் உள்ள 27 அடி உயர விஸ்வரூப மகா சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவான் பெயர்ச்சி அடைந்ததால் இதனையொட்டி நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசிப்பதை ஒட்டி புதுச்சேரி அருகே மொரட்டாண்டையில் அமைந்துள்ள 27 அடி உயர விஸ்வரூப சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சனிப்பெயர்ச்சி விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. பிற்பகல் காலை 8:24 மணிக்கு சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பிரவேசித்தார். சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு இங்கு அமைந்துள்ள 27 அடி உயர சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். இதில் 1008 லிட்டர் பால் அபிஷேகம், 108 கிலோ அளவிலான விபூதி, மஞ்சள், சந்தனம் உள்ளிட்ட 30 விதமான பொருள்களை கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு தர்பாரணேஸ்வரர் கோவிலில் இன்று நடைபெற்ற சனிப்பெயர்ச்சி விழாவில் நாட்டின் பல்வேறு பகுதியிலிருந்து வந்திருந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருநள்ளாறு சனி பகவானுக்கு தனி சந்நிதியுடன் அமைந்துள்ள பிரணாம்பிகை உடனுரை தர்பாரணேஸ்வரர் கோவிலில் இன்று சனிப்பெயர்ச்சி விழா சிறப்பான வகையில் நடைபெற்றது. சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு இடம்பெயர்ந்துள்ளார். இவ்விழாவை ஒட்டி சனீஸ்வர பகவானுக்கு இன்று காலை நல்லெண்ணெய், மஞ்சள், திரவிய பொடிகள், சந்தனம், பன்னீர், பழங்கள், பஞ்சாமிர்தம், தேன், தயிர் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடத்தப்பட்டு பின்னர் வஜ்ர அங்கி அணிவிக்கப்பட்டு சகஸ்கரநாமம் அர்ச்சனை செய்யப்பட்டது. பின்பு திரையிடப்பட்ட நெய்வேத்தியம் செய்யப்பட்டு சனிப்பெயர்ச்சி நிகழ்வை குறிக்கும் வகையில் சரியாக காலை 8:24 மணிக்கு திரை விளக்கப்பட்டு சனீஸ்வர பகவானுக்கு மகா தீபாவளி காட்டப்பட்டது. சனிப்பெயர்ச்சி விழாவிற்கு வரும் பக்தர்கள் நலன் குளத்தில் மூழ்கி நீராடி குளக்கரையில் உள்ள நலன் கலித்தீர்த்த விநாயகர் கோவிலில் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்துவிட்டு தர்பாரணேஸ்வரர் கோவிலுக்கு வந்து சனி பகவானை வழிபட்டனர்.
விழாவில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், தர்மபுரம் ஆதீனம் 27வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாஸ்லாமணி தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்தனர். அரியாங்குப்பம் தொகுதியிலுள்ள பல்வேறு கோவில்களில் புனரமைப்பிற்காக ரூபாய் 1,00,000 அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இது மட்டுமில்லாமல் பல்வேறு கோவில்களுக்கும் நிதி உதவியும் வழங்கி வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அரியாங்குப்பம் தொகுதி காக்காயன்தோப்பு, தேங்காய்த்திட்டு உள்பட பல்வேறு கோவில்களில் திருப்பணிக்காக அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தனது சொந்த செலவில் ரூபாய் 1,00,000 நிதியுதவியை கோவில் நிர்வாகிகளிடம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் ஊர் பிரமுகர்கள், கோவில் அறங்காவல் குழுவினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் இலவச கல்வி மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான வெற்றி அறக்கட்டளையை லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், வெற்றி அறக்கட்டளையின் நிறுவனர் அழகப்பன், நிர்வாக அதிகாரி ராகுல், நிறுவன செயலாளர் புஷ்பவல்லி மற்றும் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் சுரேஷ், மண்டல பொதுச் செயலாளர் விஜயராஜ் ஆகியோர் உணர்ந்தனர். எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பில் தஞ்சாவூர் சுந்தரேஸ்வரர் தாயார் மீனாட்சி ஆலயத்தில் 108 மூலிகைகளால் அபிஷேகம் நடைபெற்றது. எடப்பாடி திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளையின் சார்பாக மாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு வட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகில் செந்திலை எனும் கிராமத்தில் அமைந்துள்ள பேரருள்மிகு சுந்தரேஸ்வரர் தாயார் மீனாட்சி ஆலயத்தில் 108 தெய்வீக இயற்கை மூலிகை அபிஷேகம் நடைபெற்றது. இத்தலம் 4000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த புகழ்பெற்ற தலமாக திகழ்கிறது. மாசி மாத பௌர்ணமி முன்னிட்டு எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளை நிறுவனர் வெங்கடேசனால் 108 பசுந்தழைகளான இயற்கை மூலிகைகளை அரைத்து எடுத்து வரப்பட்ட குடத்தையும் மற்ற இதர அபிஷேக பொருள்களான மாலை, பால், தயிர், பன்னீர் போன்ற அபிஷேக பொருள்களை அறக்கட்டளை நிர்வாகிகளுடனும் பக்தர்கள், சுற்றுவட்டார பகுதியை சேர்ந்த ஆன்மீக அன்பர்கள், சிவனடியார்கள் ஆகியோருடன் கோவிலை வலம் வந்து பின்னர் சிவாச்சாரியர்கள் மந்திரங்கள் ஓத சிவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து அபிஷேகம் செய்யப்பட்ட மூலிகைகளை பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அன்னதானம் வழங்கப்பட்டது. மூலிகை பூஜையை ஒவ்வொரு மாதமும் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் தேவாரம் பாடல் பெற்ற திருக்கோவிலுக்கும் பிரசித்தி பெற்ற கோவிலுக்கும் திருமூலர் மூலிகை அபிஷேக அறக்கட்டளை சார்பாக நடைபெற்று வருகிறது. இந்த மூலிகை அபிஷேகத்தில் கலந்து கொள்வோருக்கு முன்ஜென்ம பாவம் விமோசனங்கள் பெற்றும் மற்றும் கர்ம வினைகள் நீங்கி குடும்பங்கள் மேம்படவும் நாடுகள் செழிக்கவும் செய்கிறது. சிவபெருமான் அலங்காரம் தொடர்ந்து செய்யப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். பூஜைக்கான ஏற்பாடுகளை எடப்பாடி திருமூலர் அறக்கட்டளை நிறுவனர் தலைவர் வெங்கடேசன் மற்றும் நிர்வாகிகள் ஜெயந்தி, பிரியா, ரமேஷ், ஆனந்த், பிரகாஷ், தீபா ஆகியோர் செய்திருந்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகணபதி நகர் பகுதியில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை மற்றும் கிருஷ்ணா நகர் பகுதியில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சிவகணபதி நகர் பிரதான சாலை 1, குறிஞ்சி வீதி, திருமலை வீதி ஆகியவற்றில் ரூபாய் 48 லட்சம் செலவில் பக்க வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணி மற்றும் கிருஷ்ணா நகர் முதல் மெயின் ரோட்டில் ரூபாய் 10 லட்சம் செலவில் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சிகளில் துறை சார்ந்த அதிகாரிகள், திமுக நிர்வாகிகள், கூட்டணி கட்சி தலைவர்கள், வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த வழக்கில் பெயிண்டருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்து போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி கருவடிக்குப்பம் மேஜர் சரவணன் நகரை சேர்ந்தவர் சீனிவாசன், வயது 55, பெயிண்டர். இவர் கடந்த 2020ஆம் ஆண்டு பிப்ரவரி 3ஆம் தேதி 14 வயது சிறுமி வீட்டிற்கு அழைத்துச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததுடன் அதை யாரிடமும் தெரிவிக்க கூடாது என மிரட்டியுள்ளார். இதையடுத்து சிறுமியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் போக்சோ பிரிவின் கீழ் வழக்கு பதிந்து சீனிவாசனை கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணை போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. அரசு சிறப்பு வழக்கறிஞராக பச்சையப்பன் ஆஜரானார். வழக்கு விசாரணை முடிந்து நீதிபதி சுமதி தீர்ப்பு வழங்கினார். அதில் குற்றவாளி சீனிவாசனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ரூபாய் 10,000 அபராதம் விதிக்கப்பட்டது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு இழப்பீடாக அரசு ரூபாய் 4 லட்சம் வழங்க வேண்டும் எனவும் தீர்ப்பு வழங்கினார். புதுச்சேரியில் மகன்களை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்துள்ளதாக கூறி 2 பேரிடம் மோசடி கும்பல் ரூபாய் 15 லட்சம் ஏமாற்றியுள்ளது. புதுச்சேரி முதலாளிப்பேட்டையை சேர்ந்த நபரை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் தன்னை போலீஸ் அதிகாரி போல் அறிமுகப்படுத்திக் கொண்டனர்.
பின் அவரது மகனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்துள்ளதாகவும் அதிலிருந்து மகனை விடுவிக்க வேண்டும் என்றால் ரூபாய் 10 லட்சம் அனுப்பும்படி தெரிவித்துள்ளார். இதை நம்பி அவர் மர்ம நபருக்கு பணத்தை அனுப்பிய பின் தனது மகனை தொடர்பு கொண்டு பேசிய போது தவறான தகவலின் பேரில் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரியவந்தது. இதேபோல் முத்தியால்பேட்டையை சேர்ந்த பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் மகனை பாலியல் வன்கொடுமை வழக்கில் கைது செய்து இருப்பதாக மிரட்டி ரூபாய் 5 லட்சம் சைபர் மோசடி கும்பல் ஏமாற்றியுள்ளது. இதுகுறித்த புகார்களின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். கரிக்கலாம்பாக்கம் சமுதாய நலவழி மையத்தில் ரூபாய் 11 கோடி மதிப்பில் அவசர பிரிவு கட்டிடம் கட்டும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ஏம்பலம் தொகுதி கரிக்கலாம்பாக்கத்தில் சமுதாய நலவழி மையம் இயங்கி வருகிறது. அதில் 50 படுக்கை வசதிகள், தீவிர சிகிச்சை பிரிவு, புதிய கட்டிடம் கட்டுவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. பிரதமரின் ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கட்டமைப்பு இயக்ககம் நிதியில் பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் 11 கோடி செலவில் இந்த பணிகள் நடைபெற உள்ளது. இதற்காக நடைபெற்ற பூமி பூஜையில் முதலமைச்சர் ரங்கசாமி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பணிகளை தொடங்கி வைத்தார். லட்சுமிகாந்தன் எம்எல்ஏ முன்னிலை வகித்தார். விழாவில் பொதுப்பணித்துறை செயலர் முத்தம்மா, சுகாதாரத்துறை செயலாளர் சௌத்ரி முகமது யாசின், சுகாதாரத்துறை இயக்குநர் செவ்வேல், பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம், சிறப்பு கட்டிடம் கோட்டம் செயற் பொறியாளர் பீனாராணி, உதவி பொறியாளர் அப்துல் நாசர், இளநிலை பொறியாளர் குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்தியா கூட்டணிக்கு புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமை தாங்கும் என காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரீஷ் சோடங்கர் தெரிவித்துள்ளார். எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் தலைமையில் கிரீஷ் சோடங்கர் தலைமையில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கூட்டணியில் தொகுதி பங்கீடு மற்றும் எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிடுவது என்பது காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி தலைமையில் அமைக்கப்பட்டுள்ள 7 பேர் கொண்ட குழுவினர் திமுகவினரிடம் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் என்றும், தமிழகத்தில் திமுக தலைமையில் கூட்டணி, புதுச்சேரியில் காங்கிரஸ் தலைமையில் கூட்டணி என கூறினார். கூட்டணி குறித்து சென்னையில் உள்ள திமுக தலைமையில் இறுதி செய்யப்படும் என்றும், இந்தியா கூட்டணியில் எங்களுக்குள் தியாகம் செய்து கொள்வோம் என்றார். பேருந்தில் இறங்க உதவி செய்வது போல் நடித்த மூதாட்டியின் பர்ஸை திருடிய பெண்ணை போலீசார் கைது செய்தனர். கடலூர் மாவட்டம் நெய்வேலி இந்திரா நகரை சேர்ந்தவர் சுமதி, வயது 72. இவர் நேற்று மதியம் தனது மகள் உஷாவை பார்ப்பதற்காக நெய்வேலியிலிருந்து பேருந்து மூலம் புதுச்சேரிக்கு வந்து கொண்டிருந்தார். கடலூரில் இருந்து புதுச்சேரி பேருந்தில் ஏறியபோது 45 வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் சுமதியிடம் சகஜமாக பேசிக்கொண்டு வந்தார். தான் மதுரையை சேர்ந்த கங்கா என அறிமுகப்படுத்திக் கொண்ட அப்பெண் பச்சை மற்றும் வெள்ளை நிற சுடிதார் அணிந்திருந்தார். பஸ் முதலார்பேட்டை மரப்பாலம் நிறுத்தத்திற்கு வந்தபோது சுமதியின் பைகளை தூக்கி கொடுத்து கீழே இறங்க உதவி செய்தார். சுமதி பேருந்தை விட்டு இறங்கி சிறிது நேரத்தில் தனது பையை சோதித்த போது அதிலிருந்த மணி பர்ஸ் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதில் ரூபாய் 3000 ரொக்கம், ஆதார் கார்டு, ஓட்டு அடையாள அட்டை, ரேஷன் கார்டு மற்றும் மருந்து மாத்திரைகள் இருந்தன. சுமதி அளித்த புகாரின் பேரில் முதலார்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து மதுரை வண்டி ஊரை சேர்ந்த கங்கா என்பவரை கைது செய்தனர். இதையடுத்து போலீசார் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய சனநாயக பேரவை நடத்தி இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி புதுச்சேரியில் சிறப்புடன் நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் இஸ்லாமிய சனநாயக பேரவை ஒருங்கிணைந்து நடத்தி இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ஃபுட் பாரடைஸ் நூறாடி சாலையில் நடைபெற்றது. ரமலான் நோன்பின் ஆன்மீக பயன்கள் மற்றும் சமூக மகத்துவத்தை எடுத்துரைத்த இந்த நிகழ்ச்சியில் முதன்மை செயலாளர் தலைமை அரிமா தமிழன் உரையாற்றினர். வரவேற்பில் முபாரக் வழங்கினார். முகமது கவுஸ், ஃபாத்திமா பிவி, அசன் பேக், சர்புதீன், ஃபைதர் உசேன், மன்பூன் நோன்பரை வழங்கியவர்கள் தமிழ்மாறன், ஆதவன், புஷ்பலதா. சிறப்பு விருந்தினர்களாக பொழிலன், தலையாரி, பாவானன், முன்னவன், அமுதவன், நந்தன், கார்முகில், சுடர்வளவன், ஏழ்மாறன் கலந்து கொண்டனர். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக வைத்திலிங்கம் எம்பி, சிவா எம்எல்ஏ, ஜனாப், அம்மாமக்கள் சலீம், ராமச்சந்திரன், ஹேமா பாண்டுரங்கன் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சிக்கு சிறப்பு வழங்கினர். நிகழ்ச்சி நன்றி உரையுடன் ஜனாப் பக்ருதீன் மூலம் நிறைவு பெற்றது. இந்த திறப்பு நிகழ்ச்சி ரமலான் நோன்பின் புனிதத்தையும் உடல் மற்றும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் நோக்கத்தையும் மக்களுக்கு தெளிவாக எடுத்துரைத்தது. கோதி சேரிட்டபிள் டிரஸ்ட் நன்கொடையாக வழங்கிய 4வது நோயாளி தங்கும் மையத்தை ஜிப்மர் இயக்குனர் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். புதுச்சேரி கோரமேட்டில் உள்ள ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்திற்குள் புதிதாக கட்டப்பட்ட 4வது நோயாளி தங்கும் மையம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. 15 லட்சம் செலவில் கட்டப்பட்ட இந்த தங்கும் மையம் புதுச்சேரியை சேர்ந்த கோதி சேரிட்டபிள் டிரஸ்ட் அமைப்பின் நன்கொடையாக வழங்கப்பட்டது. இந்த வசதி ஜிப்மர் இயக்குனர் டாக்டர் வீர்சிங் நேகியால் திறந்து வைக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் சுமித்ரா கோதி மற்றும் சஞ்சய் கோதி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஜிப்மர் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் சாகா வினோத்குமார் மற்றும் நிர்வாக துணை இயக்குனர் ரங்கபாஷிம் ஆகியோரும் முன்னிலை வகித்தனர்.
இந்த நோயாளி தங்கும் மையம் சிகிச்சைக்காக ஜிப்மருக்கு வருகை தரும் நோயாளிகள் மற்றும் அவர்களுடன் வரும் உறவினர்கள் ஓய்வெடுக்க வசதியாக இடமாக அமைக்கப்பட்டுள்ளது. தொலைதூர பகுதியிலிருந்து வரும் நோயாளிகள் மற்றும் பராமரிப்பாளர்களுக்கு மருத்துவமனை வளாகத்திலேயே பாதுகாப்பான மற்றும் வசதியான ஓய்வு இடமாக இது பெரிதும் பயன்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தங்கும் மையம் நிர்வாக அறங்காவலர் சஞ்சய் கோதி தலைமையில் செயல்படும். கோதி சேரிட்டபிள் டிரஸ்ட் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துதல் மற்றும் சமூக நலத்திட்டங்களை ஆதரித்தல் ஆகியவற்றில் டிரஸ்ட் தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. இந்த வசதி பரஸ்மல் கோதியின் நினைவாக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. பார்வையாளர் தன்னார்வ தொண்டர் மற்றும் தொழிலதிபராக அறியப்பட்ட அவர் சேவை மனப்பான்மை மற்றும் கருணையுடன் வாழ்ந்தவர் என நினைவு கூறப்படுகிறார். இந்த நிகழ்ச்சியில் ஜிப்மர் இயக்குனர் கோதி சேரிட்டபிள் டிரஸ்ட் வழங்கி வரும் தொடர்ச்சியான தன்னார்வ நன்கொடைகளை பாராட்டி இத்தகைய ஆதரவு நோயாளிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தவும் நிறுவனத்தின் ஆதரவு சேவைகளை வலுப்படுத்தவும் மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்தார். நோயாளிகள் மற்றும் அவர்களின் பராமரிப்பாளர்களுக்கான வசதிகளை மேம்படுத்த தொடர்ந்து வழங்கி வரும் பெரும் தாராளமான நன்கொடைக்கு ஜிப்மர் தனது மனமார்ந்த நன்றியை கோதி சேரிட்டபிள் டிரஸ்டுக்கு தெரிவித்துக் கொண்டது. புதுச்சேரி திமுக அவசர ஆலோசனை கூட்டம் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ள நிலையில் புதுச்சேரியில் திமுக எத்தனை தொகுதியில் போட்டியிடுவது மற்றும் எந்தெந்த தொகுதியில் போட்டியிடுவது குறித்து புதுச்சேரி மாநில திமுக நிர்வாகிகள் அவசர ஆலோசனை கூட்டம் லப்போர் திபதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் மாநில அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இதில் காரைக்கால் மாநில திமுக அமைப்பாளர் நாஜிம் எம்எல்ஏ, அவைத்தலைவர் SP சிவகுமார், துணை அமைப்பாளர் அனிபால் கன்னடி எம்எல்ஏ, பொருளாளர் செந்தில்குமார் எம்எல்ஏ, இளைஞரணி அமைப்பாளர் சம்பத் எம்எல்ஏ, நாக தியாகராஜன் எம்எல்ஏ, மாநில துணை அமைப்பாளர்கள் தைரியநாதன், AK குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.